வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் நம்மளால். பாருங்கள், உங்களுக்கு என் கால் இங்கிட்டு கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி போயிருக்கேன், எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை கேமராவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டயத்தில் வெப் கேம் ஏதாவது தேவைப்படும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய்ட் கேம் கிளைண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒன்று தேவைப்படும். இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைலையும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். இந்த ஐபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்ததுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இதில் வந்து மாற்றணும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் பண்ண முடியும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தேவைப்படுனா மேலே வச்சுட்டு ஒரே ஒய்ஃபைல இருந்துட்டு வேறு இடத்துல இருந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அதாவது ஒரு சரௌண்டிங்கில் வந்து வச்சு பார்க்கலாம். யூஎஸ்பியில் தான் பார்க்கணும், எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியும் பார்க்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வரை வச்சும் எங்கனாலும் வச்சு நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேறு வெளி இடத்துல போய் பார்க்கணும்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து லேப்டாப்பில் வந்து செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ராய்ட் கேம்ங்க. இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த Dev 47 ஆப்ஸில் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ட்ராய்ட் கேம் கிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே டவுன்லோட் பண்ணதுன்னு கேட்குது பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 MB இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணியாச்சு. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஐ அக்ரி, நெக்ஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு யூஎஸ்பி சப்போர்ட், ஆப்பிளுக்கும் சப்போர்ட் இருக்குது. எதுக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. நம்ம வந்து ஐஃபோனில் கூட வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதை வந்து இது பண்ணிவிட்டு இந்த இருக்குது ட்ராய்ட் கேம், இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபைலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இதில் கனெக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறது. இதுதான் டிவைஸோட ஐபி. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பருங்க. இது அதாவது லேப்டாப்பில் உள்ளதை வந்து வேறவங்களுக்கு வைக்கணுனாலும் நம்ம பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறவங்களுக்கு பண்ணுறதும் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர் வந்து போய்க்கோங்க. இது வந்து ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அதே சாஃப்ட்வேர் தாங்க, ட்ராய்ட் கேம். இந்த பாருங்கள், ட்ராய்ட் கேம்னு வச்சிங்கன்னா வெப் கேம் ஃபார் பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வந்து பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆனில் வந்து வைக்கணும். சரி, ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸில் வந்து போய்க்கோங்க. இப்போ செட்டிங்ஸ் வந்து நான் போய்க்கிறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் ஃபோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டெவலப்பர் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இல்லைனா அபவுட் ஃபோன் இருக்கும் சில பேருக்கு, அதில் போயும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை வந்து பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்பியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒய்ஃபையை வச்சுன்னா இது தேவையில்லைங்க. சரி, ஓகே, இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து ஓப்பன் ஆகிரும். அவ்வளோதாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆடிட் கொடுத்துறேன், அலோ கொடுத்துக்கிறேன், ரெக்கார்ட் ஆடியோ. ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செட்டிங் இருங்க, ஒய்ஃபை செட்டிங்ஸ் வந்து ஆனில் வந்து வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து நான் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒய்ஃபையை வந்து கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா ஒய்ஃபை தாங்க கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ஐபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட் ஆயிரும். 192.1 இந்த இது செட் ஆகிருக்கு பார்த்திங்களா. அடுத்து வந்து ட்ராய்ட் கேமரோட போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4747 இதுவும் செட் ஆகிருக்கும். சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐபி கேம் ஆக்சஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா HTTP இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஆக்சஸ்
வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போர்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் போட்டிங்கனாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஒய்ஃபை அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து யூஎஸ்பி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கடுத்து சர்வராகவும் கனெக்ட் பண்ண முடியும் சொன்னேன் பார்த்திங்களா. சரி ஓகே, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே நான் வந்து இது பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை வந்து பெருசாக்கணும் அப்படின்னா இந்த இது இருக்குங்க, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இங்கிட்டு தெரியவேன்னு நினைக்கிறேன். ஹாய் தெரியுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க, இதை வந்து மொபைலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துங்க. இதை வந்து எங்கேனாலும் நம்ம வந்து வச்சுட்டு வந்து போகலாங்க. அதாவது வெப்கேமாக செட் பண்ணனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெப்கேமாக வைக்கலாம். ஒரு ரூமுக்கு வந்து நம்மளுக்கு பர்டிகுலராக வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ரூமில் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை கேமராவை யூஸ் பண்ணி வந்து இங்கே வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்காணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வேறு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வச்சுட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எங்கேனாலும் நீங்கள் வந்து கொண்டுட்டு போனீங்கனாலும் பாருங்கள், எவ்வளவு வந்து பார்த்திங்கனாலும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் அக்சஸ் வந்து ஆகதாங்க செய்யுது. சரி ஓகே, இது கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறேன். இது வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து போனாலும் பாருங்கள், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். நம்மளால் பாருங்கள், உங்களுக்கு என் கால் இங்கிட்டு கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி போயிருக்கேன், எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வீடுகளில் மேலே வந்து சைடாப்பில் ஏதாவது ரொம்ப பழைய ஃபோனாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து செட் பண்ணால் வச்சுக்கலாம். இதுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சார்ஜ் வந்து போட்டுட்டு ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் வந்து கண்டிப்பாக நிற்க தான் செய்யும். ஸோ அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து கனெக்ஷன் கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வரோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இதை வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். வெப்கேமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஏதாவது ஆன்லைன் கிளாஸ், இன்டர்வியூ இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். வெப்கேம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெப்கேமாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பை கேமராவை யூஸ் பண்ணலாம். ஏதாவது ரூமில் வந்து முக்கியமான இன்சிடென்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சிசிடிவி கேமரா அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அந்த டயத்தில் உங்களுக்கு இருக்காது. ஸோ பழைய மொபைலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசிடிவியாகவும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம், ஏதாவது வாட்ஸ்அப் கால் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை வந்து வச்சுட்டு நம்ம எங்கேனாலும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பை கேமராங்கிறது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த பர்டிகுலர் இந்த கேமராவை மட்டும் அக்சஸ் வந்து நம்மளால் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் எதுவுமே இருக்காது. ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது வந்து ஃபோனை லாக்கில் போட்டுட்டு நீங்கள் போயிருந்தால் கூட வந்து பாருங்கள் உங்களால் வந்து மொபைலோட கேமராவை மட்டும் அக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பை கேமரா எங்கேயாவது வந்து முக்கியமாக சிசிடிவி மாதிரி தேவைப்படுது அப்படின்னா மொபைல் ஆஃபில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து தெரியாது இதில் வந்து கேமரா ஆனில் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக தேவைப்படுது. வாட்ஸ்அப் கால் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் விழுந்துருச்சு அல்லைன்னா இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வந்து இது அப்படி இல்லை, இது வந்து ஃபுல்லாக ஆஃப்லேயே இருந்தாலும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.